ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு Alamu Illam. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை தான். இது பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாம எல்லா அக்கேஷனுக்குமே பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பால் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி மாவு இருந்தால் அதிலே செஞ்சிடலாம். இல்லைனாக்கா நம்ம பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுட்டு இது மாதிரி வெள்ளை துணியில் ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி பரப்பி விட்டுடலாம். அது கொஞ்சம் ஈரத்தெல்லாம் இழுத்துரும். அப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாதிரி ஈர அரிசியை கழுவிட்டு காய வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஜலிச்சு கீழே வர நைஸ் பவுடரை நம்ம வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் புட்டு கொழுக்கட்டையெல்லாம் நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ஜலிச்சு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவில் நான் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. நம்ம அடுப்பில் ஒரு 3 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். நல்லா கொலையை வேக வச்சிடலாம். பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரே மாதிரி ஈவனாக உருட்டினா நமக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவெல்லாம் கொழுக்கட்டையாக உருட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சோன்னே இந்த கொழுக்கட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வேக விடலாம். பாசிப்பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் நம்ம 1 கப் அரிசி எடுத்திருந்தோம். நான் 1.25 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். எடுத்து வச்ச வெல்லத்தை நம்ம 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு உருக்கி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தூசி எதுவும் இல்லாமல். வேக வச்ச கொழுக்கட்டையில நம்ம இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துடலாம். அதோட பாசிப்பருப்பு வேக வச்சதையும் சேர்த்துடலாம். வெள்ளை தண்ணியில் கொழுக்கட்டையும் பாசிப்பருப்பும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம 1/2 கப் தேங்காய் பூவை அதோட சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், 1 ஸ்பூன் நெய், 1 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். யம்மியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் கொழுக்கட்டை எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அப்போ நான் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். பாய்.